கேள்வி 1. 2026ஆம் ஆண்டு எனக்கு சாதகமாக அமையுமா? சனி 9ஆம் இடம். மார்ச் 2026க்கு பிறகு அஷ்டம சனி முடிந்து பாக்ய சனி தொடங்குவதால் அதிர்ஷ்டம் கூடும். பல ஆண்டுகளாக இருந்த மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியடைவீர்கள். கேள்வி 2. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? செலவுகள் அதிகரிக்குமா? குரு 12ஆம் இடம். குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் வருமானத்திற்கு நிகரான செலவுகள் ஏற்படும். எனினும் குரு பாக்யாதிபதி என்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாக மங்கள நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் இருக்கும். கேள்வி 3. திடீர் பண வரவு அல்லது அதிர்ஷ்டம் உண்டா? விபரீத ராஜயோகம். குரு விரயஸ்தானத்தில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் குறிப்பாக வெளிநாடு அல்லது தூர பயணங்கள் மூலம் ஆதாயத்தையும் தரலாம். கேள்வி 4. கடன் தொல்லைகள் தீருமா? புதிய கடன் வாங்கலாமா? குருவின் பார்வை 6ஆம் வீடு. குருவின் பார்வை உங்கள் கடன் ஸ்தானமான 6ஆம் வீட்டின் மீது விழுவதால் நீங்கள் எடுத்த கடன் சுமை படிப்படியாக குறையும். வங்கி மூலம் கடன் பெற்று தொழிலை விருத்தி செய்யலாம். கேள்வி 5. வேலையில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்குமா? சனி 8/9ஆம் இடம். அஷ்டம சனியின் இறுக்கம் விலகுவதால் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை சுமை குறையும். கேள்வி 6. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டா? சனி பலம். மார்ச்சுக்கு பிறகு சனி பலம் பெறுவதால் தள்ளிப்போன பதவி உயர்வு சம்பள உயர்வு இனி தடையில்லாமல் கிடைக்கும். உழைப்பிற்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும். கேள்வி 7. தொழில் அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டா? குரு 12ஆம் இடம். விரய குருவின் சஞ்சாரம் வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு அல்லது வேறு மாநிலத்தில் வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கேள்வி 8. வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? ராகு 8ஆம் இடம். வேலை தேடுபவர்களுக்கு சற்று அலைச்சல் இருக்கும், ஆனாலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரலாம். கேள்வி 9. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? பிரச்சனைகள் தீருமா? குருவின் பார்வை 4ஆம் வீடு. குருவின் பார்வை 4ஆம் வீட்டின் மீது விழுவதால் குடும்பத்தில் நிம்மதி நிலவும். ஆனால் குரு விரயத்தில் இருப்பதால் சில சமயங்களில் தவறான புரிதல்களால் சச்சரவுகள் வரலாம். பொறுமை அவசியம். கேள்வி 10. திருமண வயதினருக்கு மன வாழ்க்கை கைகூடுமா? கேதுவின் பார்வை 2ஆம் இடம். சுப காரியங்களை குறிக்கும் 2ஆம் இடத்தை பலப்படுத்துவதால் திருமண பேச்சுக்கள் வெற்றியில் முடியும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டாகும். கேள்வி 11. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டா? பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெருமை உண்டு. அவர்களின் எதிர்கால முயற்சிகள் வெற்றி பெறும். ஆனால் குழந்தைகளின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். கேள்வி 12. குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? கேது 2ஆம் இடம். குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சமரசமாக முடிவுக்கு வரும். கேள்வி 13. ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? கவலைகள் நீங்குமா? ராகு 8ஆம் இடம். ராகு அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. விபத்து, நோய் நொடி ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. கேள்வி 14. மன உளைச்சல், குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்குமா? சந்திரனின் ராசி கடகம். சந்திரன் ஆளும் ராசி என்பதால் உணர்ச்சி வசப்படுவீர்கள். ஆனால் அஷ்டம சனி விலகுவதால் மன கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். கேள்வி 15. பயணங்கள் பலன் தருமா? குரு 12ஆம் இடம். சனி 9ஆம் இடம். ஆம், ஆன்மீக பயணங்கள், புனித யாத்திரைகள் மற்றும் தொழில் ரீதியான தூர பயணங்கள் அலைச்சலுடன் ஆதாயத்தையும் வெற்றியையும் தரும். கேள்வி 16. வம்பு வழக்குகள் மற்றும் எதிரிகள் தொல்லை எப்படி இருக்கும்? குருவின் பார்வை 6ஆம் வீடு. வழக்குகள் மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து படிப்படியாக விடுபடும் வாய்ப்பு உண்டாகும். கேள்வி 17. இந்த ஆண்டு எதில் மிக கவனம் செலுத்த வேண்டும்? ராகு அஷ்டமம். அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் வாகன பயணங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எந்த ஒரு முதலீட்டு திட்டத்தையும் 2 முறை ஆலோசித்து செயல்பட வேண்டும். கேள்வி 18. எந்தெந்த மாதங்கள் அதிர்ஷ்டமானவை? குரு வக்ர நிவர்த்தியாகும் காலமான மார்ச் 2026 முதல் சனி பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சியாகும் காலம் வரை அதிர்ஷ்டமானதாக இருக்கும். கேள்வி 19. இந்த ஆண்டு உங்கள் ஆன்மீக ஈடுபாடு எப்படி இருக்கும்? குரு 12ஆம் இடம். விரய குருவின் சஞ்சாரம் ஆன்மீக ஆர்வத்தையும் தியானம், தர்ம காரியங்களில் ஈடுபாட்டையும் அதிகரிக்கும்.
கேள்வி 20 2026இல் கடக ராசிக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய நன்மை என்ன? அஷ்டம சனியின் கோரப்பிடியிலிருந்து விலகி வாழ்க்கையில் ஒரு நிலையான திருப்புமுனை, பணவரவு, குடும்ப நிம்மதி கிடைப்பதே மிகப்பெரிய நன்மை. கடகராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு சில அலைச்சல்களை தந்தாலும் அதன் முடிவில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நிம்மதியையும் அள்ளித்தரப்போகிறது. அஷ்டம சனியின் கடினமான காலம் முடிவுக்கு வருகிறது. குருவின் விரய சஞ்சாரத்தை நீங்கள் சுப செலவுகளாக, கோயில், கல்வி, முதலீடு என மாற்றிக்கொண்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு விபரீத ராஜயோக பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். உங்கள் மன குழப்பங்கள் நீங்கவும் சவால்களை சமாளிக்கவும் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் சிவ வழிபாட்டையும் சந்திரனை போற்றும் பௌர்ணமி வழிபாட்டையும் மேற்கொள்வது மிகவும் நற்பலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கடகராசி நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.